Hello guys, welcome to my channel. This is Bhairavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது third method of paper butterfly. First ரெண்டு மெத்தட் பார்க்கலனா கார்ட்ல கொடுக்கிறேன் பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துர்க்கிறது ஒரு கிராஃப்ட் ஷீட். அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். நான் வந்து அத வந்து 6 into 10 cm க்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் அத நார்மலா ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல. திக்கா எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டா ஃபோல்ட் பண்ணுங்க. நீங்க டைட்டா பிரஸ் பண்ண தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்ல ஷேப்பா அழகா வரும். இப்போ பாத்துக்கோங்க, நான் கரெக்ட்டா ஒரு ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன்ல செகண்ட் ஃபோல்ட் பண்ணுங்க. அது ஒரு குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி வரும். நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா சென்டர்ல ஒரு லைன் விழும். அந்த லைன் வரைக்கும் இன்னொரு ஃபோல்டு, அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அந்த சென்டர் லைன் வரைக்கும் இந்த சைடில் இருக்க பேப்பரை சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி ஃபோல்டு. அதுவும் அந்த ஃபோல்டு வந்து ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அந்த பேப்பரில் பாதி சைடு தான் ஃபோல்ட் பண்ணணும். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா ஃபோல்டும் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக எந்த சைடு ஓப்பனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அந்த சைடு தான் கட் பண்ண போகிறோம் ட்ரா பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்து அந்த ஹாஃப் சைடு மட்டும் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா அதோட விங்ஸ் வந்து ஒரு சைடு பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும்ல, அதுக்கு தான். இப்போ நீங்கள் நார்மலாக அதோட ஸ்ட்ரிங்கை வரைய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வரைய தேவையில்லைன்னா நார்மலாக நீங்களே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த 2 ஃபெதர்ஸ்க்கும் நடுவில் கட் பண்ணணும். அது வந்து எண்ட் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கேப் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து வரைஞ்சிருப்பீங்களே அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம சின்னதாக ஒரு சைடு மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்ல, அதுதான். அதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எந்த பக்கம் அது வந்து ஃபோல்ட் ஆகுதுன்னு. அப்படி எந்த பக்கம் ஃபோல்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பேப்பர் வந்து நம்ம 6 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 3 சென்டிமீட்டர், செகண்ட் பார்ட் 3 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க 3 சென்டிமீட்டருக்கு நடுவில், அதாவது 1.5க்கு நடுவில் டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லைன் தான் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் அந்த நடுவில் உள்ள லைன்லேருந்து ஆக்சுவலாக வந்து 1.5 எடுத்திருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு 0.7 அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ கரெக்டாக அந்த ஷேப், நான் லாஸ்ட்டாக வரையும் போது ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப் வரத்துக்காக உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அளவெடுத்து 2 சைடும் மேலேயும் கீழே அதே மாதிரி ட்ரா பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு எம்டி பென் ஆர் சிசர்ஸ், நைஃப் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கிற மாதிரி அது மேலே நல்லா ட்ரா பண்ணணும். பட் பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது. நல்லா ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா பேக் சைடில் இம்ப்ரெஷன் கிடைக்கும். அப்போ இம்ப்ரெஷன் கிடச்சோடனே நீங்கள் நார்மலாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த பேப்பர், அதாவது நீங்கள் ட்ரா பண்ணது இருக்கணும், மித்த பேப்பர்லாம் பேக் சைடில் நீங்கள் அப்படியே தள்ளி விட்டணும். தள்ளிட்டு சென்டராக பிடிச்சி அப்படியே அந்த குட்டி 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 விஷயத்தை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை நமக்கு கிடைக்கும். கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக சென்டரில் பிடிச்சிட்டு கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அந்த சென்டரில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரெஸ் கொடுக்குறோம்ல, அதை சுற்றி வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் பேப்பர் கட் பண்ணி ரவுண்டாக சுற்றி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இந்த ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிற நடுவில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் வைக்கிறதுக்கு பழைய வீடியோலலாம் நிறைய ஸ்ட்ரிங் எப்படி வைக்கணும்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் ரெடி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.